Hello Optum, welcome to Opto's Tail YouTube channel. போன வீடியோவில் நம்ம நார்மல் ஓசிடி மேக்குலாவோட அனட்டாமி அண்ட் ஓசிடி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதோட இன்டர்பிரிட்டேஷனை கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் ஒரு ஓசிடி மேக்குலாவோட ரிப்போர்ட்டை ஃப்ரம் த டாப் டு பாட்டம் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலுமே, இந்த டாபிக் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலுமே நெக்ஸ்ட் நம்ம டாபிக் அதாவது இன்டர்பிரிட்டேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் போன வீடியோவை நீங்கள் பார்க்காம வந்திருந்தாலும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கண்டினியூட்டி இருக்கும். சரி, இனி வந்து டாபிக்குள்ளே போயிருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹவு டு ரீட் ரெட்டினல் ஓசிடி மேக்குலா அப்படின்னு சொல்லிப்பா. இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க வந்து ஓசிடி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சிரஸ் ஹெச்டி ஓசிடியோட ரிப்போர்ட்டு. இதில் வந்து நான் வந்து 1 2 3 4 5 6 நம்பர் போட்டிருக்கோம்ல, அந்த ஆர்டரில் நம்ம ரீட் பண்ணோம்னா எதையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து நேம், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ். இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்தோட நமக்கு வந்து ஏஜ் வச்சு தான் நமக்கு வந்து இதில் வந்து ரீடிங் மாறும். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அண்ட் 1 2 அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா 1 2, இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 1 2 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பின்னாடி வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபண்டஸோட வியூ, இந்த ஃபண்டஸ் வியூ. அண்ட் நமக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு டோப்போகிராஃபிக்கல் மேப்னு சொல்லுவோம். இதை நமக்கு கார்னியல் டோப்போகிராஃபிக்கல் மேப்பில் வந்து கலர் டிஃபரன்ஷியேட் படி நமக்கு திக்னஸ் காமிப்பாங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் இது டோப்போகிராஃபிக்கல் மேப்னு சொல்லுவோம் 2ஆம் நம்பரை. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் மார்க்கும் ஒரு ப்ளூ கலர் மார்க்கும் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்லைஸ் நேவிகேட்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த ஸ்லைஸ் நேவிகேட்டரை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணலாம். இப்போ இங்கேயுமே மூவ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல ஒரு லீஷன் இருக்குது, ஆனால் நம்ம இந்த இடத்த தான் ஸ்கேன் பண்ணுறோம். நம்ம இந்த இடத்துல ஒரு லீஷன் இருக்குதுன்னா அப்போது நம்ம நேவிகேட்டரை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ட்ராக் பண்ணி அந்த லீஷன் எந்த லேயரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாட் ஓன்லி இந்த மேக்குலாவை மட்டும் அனலைஸ் பண்ணாமல் த்ரூ அவுட் தி ரெட்டினாவை வச்சு நம்ம வந்து இந்த நேவிகேட்டரை மூவ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா ETDRSனால் என்னதுன்னா ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிக் ரெட்டினோபதி ஸ்க்ரீனிங்கோட பேராமெட்ரிக் வேல்யூ. இதில் வந்து நமக்கு வந்து 3 ஜோன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு வந்து பேராசென்ட்ரல் ஜோன், மிட் ஜோன் அண்ட் சென்ட்ரல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 3 ஜோன் இருக்குது. ஒவ்வொரு ஜோன்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து 4 குவாட்ரண்ட் இருக்குது. 4 குவாட்ரண்ட்டும் மொத்தம் சென்ட்ரல் ஜோனும் மொத்தம் நமக்கு 9 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. 9 குவாட்ரண்ட்ஸோட பேராமெட்ரிக் வேல்யூ அண்ட் நார்மல் ரேஞ்சஸ் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சென்ட்ரல்ஸ்க்கு பாருங்கள் 220.5லேருந்து 294.8 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் ரேஞ்சு ஃபார் அடல்ட். ஓகேங்களா? ஃபார் அடல்ட்டுக்கு இப்போ வந்து இந்த பேராமெட்ரிக் ஏரியரோட நமக்கு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நார்மலோட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து எல்லோவில் காமிக்கும். இந்த கலரில் நமக்கு கலர் கோடிங்கில் வந்து நமக்கு எல்லோவில் காமிக்கும். எல்லோ இஸ் அ மாட்ரேட் ஜோன். பட் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரெட்டில் காமிக்கும், அது வந்து டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கலர் டிஃபரன்சியேட்லேயே நம்ம கொடுத்துரும். ஸோ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த 4 and 5 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 4 and 5 பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து மேக்குலாவோட இமேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இது இருக்குல்ல மேக்குலா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் நம்ம பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபண்டஸ் இமேஜஸ் கிடைக்கும், ஆனால் அவ்வளோ ரெசல்யூஷனாக நமக்கு மேக்குலாவில் இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்குலாவோட ரெசல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோவியல் ஃபைண்டர், ஃபோவியா வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோவியல் ஃபைண்டர் வந்து அதோட வேல்யூவும் நமக்கு கிடைக்கும். இதில் இருக்க பாருங்கள், ஃபோவியல் ஃபைண்டர் 256/17 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபோவியல் ஃபைண்டரோட வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்டுக்கு வந்து டிஆர்டியோ இல்லை மேக்குலா பக்கர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபோவியா வந்து டிஸ்லோகேட்டட் ஆகிருக்கும். அந்த டைம்லலாம் வந்து இந்த ஃபோவியல் ஃபைண்டர் இங்கே வந்து சேஞ்சஸ் இருக்கும். இந்த ஃபோவியல் ஃபைண்டரை வந்து டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த ILM to RPE திக்னஸ் வரும்.
ஸோ ஓகேவா, இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஃபோவியல் ஃபைண்டர் வந்து இருக்கிற இடத்துல தான் நமக்கு வந்து சென்ட்ரல் ஜோன் வரும். ஓகேங்களா, இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ILM to RPE திக்னஸ் நமக்கு மேப் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற 5 and 6 and 7 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 6 and 7 தான் நமக்கு வந்து இமேஜ் ஆஃப் மேக்குலா. ஓகே, இதில் வந்து நமக்கு வந்து டெம்போரல் டு நேசல் டு டெம்போரல் அண்ட் சுப்பீரியர் டு டெம்போரல் நமக்கு சுப்பீரியர் டு இன்ஃபீரியர் நமக்கு தனித்தனியாக இமேஜஸ் கிடச்சிரும். அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இதில் வந்து அந்த ட்ராக்கிங் இது இருக்குது. நம்ம ட்ராக்கிங் பண்ணி நம்ம வந்து எந்த இடத்துலையாவது ரீஷன் இருக்குதா பெரிஃபரல்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் பண்ணி அதோட திக்னஸ்ஸு நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இமேஜஸை பார்த்து நம்ம வந்து திக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜஸை பார்த்து நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறதை வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 8, 9, 10 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த 8, 9, 10 பார்த்தீங்கன்னா 8 வந்து நம்மளோட மேக்குலாவோட 3D இமேஜ் ஃப்ரம் RPE to ILMோட 3D இமேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாவது ஒரு லீஷன் அந்த மாதிரி இருந்துச்சு, இல்லைனா மேக்குலரில் எடிமா ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இடத்துலையே உங்களுக்கு ஒரு எலிவேஷன் தெரியும். ஸோ இதை வச்சியும் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு 3Dயாக வந்து ஒரு எலிவேஷன் தெரியும், இதை வச்சும் மேக்குலாவில் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ வந்து லேயர் பை லேயராக அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லிங்கன்னா இப்போ ILMோட 3D இமேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ILMல வந்து எந்த பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் வரும், இப்போ காட்டன் ஊல் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல லீஷன் இருக்கும், ஆனால் RPEயில் இருக்காது. ஏன்னா வந்து காட்டன் ஊல் ஸ்பாட்ஸ் இந்த ILMல மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து அப்படி இருந்துச்சுன்னா ILMல மட்டும்தான் ஒரு எலிவேஷன் தெரியும். இப்போ RPEன்னு பார்த்தீங்கன்னா RPEயில் வந்து ட்ரூசன்ஸ் இருக்குமா, ஸோ ட்ரூசன்ஸ் இருக்கும்போது இந்த இடத்துல இப்படி வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து ட்ரூசன்ஸ் மட்டும் RPEயில் இருக்குது, ILMல இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லேயர் பை லேயராகவும் இதில் 3D இமேஜஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 11 பார்த்தீங்கல்ல, ஸோ இது பார்க்க போகிறோம். ஸோ 11 பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி படித்த மாதிரியே நமக்கு வந்து சென்ட்ரல் திக்னஸ் கிடச்சிரும். அது சென்ட்ரல் திக்னஸ் எவ்வளோ இருந்துச்சோ அதில் வந்துடும். அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மேக்குலா கியூபும் அண்ட் ஆவரேஜ் கியூபிக் திக்னஸும் வந்துடும். இதுவுமே நமக்கு வந்து ETDRSோட பேராமீட்டர்ஸில் வந்து நமக்கு நார்மல் வேஜ் வந்துடும். ஸோ நமக்கு வந்து திக்னஸ் ஏதாவது தின்னாக இருந்துச்சுன்னா நமக்கு ரெட் அண்ட் எல்லோவில் காமிக்கும், திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வேறு கலரில் காமிக்கும். அதை வச்சும் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து மேக்குலா திக்னஸ் 512 to 200ன்னு சொல்லுவோம். இப்போ பார்க்குறது வந்து HT ஃபைன் லைன் ராஸ்டர் அண்ட் 5 லைன் ராஸ்டர்னு ஒன்று இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கேன் ஆங்கிள் வந்து 0 டிகிரினா 180, அதாவது ஹரிசான்ட்லி. அண்ட் ஸ்பேசிங் வந்து 0.25, அதாவது ஒவ்வொரு லைனுக்குமே வந்து ஸ்பேசிங் வந்து 0.25 mm அண்ட் லென்த் வந்து நமக்கு 6 mm. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதிலேயே நம்ம வந்து மூவ் பண்ணி நம்ம வந்து இதை ஸ்பேஸிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை ஸ்கேனோட லென்த்தை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சிஸ்டம்லேயே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து 5 லைன்ஸ் ராஸ்டர்னு சொல்கிறோம்ல, எதுக்குன்னா இதில் வந்து 5 இமேஜஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு இமேஜஸ் கிடைக்கும். நம்ம அதை கூட மூவ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடம் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து HT 1 லைன் 100 இன்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து நமக்கு வந்து 20 ஸ்கேன்ஸ் வந்து 20 லைன் ஸ்கேன்சஸ் இருக்கும். ஸ்கேன் வந்து ஒரே நேரத்தில் நடக்கும். ஒரே நேரமும் வச்சு நமக்கு வந்து ஒரே லைனில் வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்குது. பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு வந்து HT 1 லைன் 100Xன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து அழகாக தெரியுது பாருங்கள், PVD இது வந்து தனியாக வந்து எப்படி ஒரு டிஸ்கில் வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுனா நமக்கு அவ்வளோ அழகாக வந்து டீட்டெயில்டாக தெரியுது. பார்த்திங்களா, இதில் வந்து நமக்கு இதில் ஸ்கேன் ஆங்கிள் வந்து 0 டிகிரி, இதுலேயுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பேசிங் வந்து நமக்கு ஒரே லைன் தான், ஸோ 0. ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா 9 mm வரைக்கும் நமக்கு இதில் சேஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதில் 9 mm வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்படியும் வந்து OCT ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் OCT ஸ்கேன்ஸ். அண்ட் தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சின்ன டாபிக் தான், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கிளாஸஸ் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கூடிய விரைவில் அதுவும் வரும். ஸோ அந்த வீடியோவுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.